ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்றைக்கி மீன் ஊறுகாய் செய்ததுக்காக ஒரு 4 கிலோ சைஸ் மீன் எடுத்திருக்கோம். ஃப்ரெஷ் மீன். இது எங்கள் போட்டிலேருந்து கொண்டு வந்தது. கட் பண்ணுறோம். இந்த மீனில் தான் நாங்கள் ஊறுகாய் செய்ய போகிறோம். பாருங்கள் எப்படி செய்யலான்னு காணிச்சு தரேன். பேஸ்ட் அந்த மீன் இப்படி தான் கட் பண்ணி எடுப்போம். முள் எடுக்க மாட்டோம். நாங்கள் இப்படி தான் பீஸாக கட் பண்ணுவோம். இதை குட்டி குட்டியாக இன்னும் கட் பண்ணுவோம். நாங்கள் ஃப்ரெஷ் மீன் தான் எடுப்போம். இது எங்கள் வீட்டாடு கொண்டு வந்து மீன், எங்கள் சொந்த போட்டில் எடுத்த மீன். எந்த முள்ளும் எந்த இதுவுமே சேர்க்க மாட்டோம். வேறு சதை மட்டும்தான் நாங்கள் எடுக்குவோம். சாப்பிடலாம், குழம்பு வச்சு நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னன்னு கமாண்ட். இந்த 2 பீஸும் தான் நாங்கள் எடுக்குவோம். இந்த முள்ளெல்லாம் போட்டுருவோம். இந்த முன் பீஸும் பின் பீஸ் ரெண்டும் தான் எடுப்போம். தலை முள் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இந்த 2 பீஸும் தான் நான் வந்து ஊறுகாய் செய்ததுக்காக எடுப்பேன். இதை வந்து குட்டி 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 பீஸாக கட் பண்ணணும். ஒரு மீனில் ஒரு 4 கிலோ மீனில் இந்த 2 தான் எடுக்குவோம். இதெல்லாம் வேஸ்ட்டு. இது எங்கள் போட்டில் கொண்டு வந்த ஃப்ரெஷ்ஷான மீன். இது ஊறுகாய் செய்யும்போது எப்படி செய்யலான்னு காணிக்கிறேன். இதை தலை முள்ளெல்லாம் வச்சு நாங்கள் கிரேவி செய்து சாப்பிடுவோம். பாருங்கள்.